ஹலோ பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். அண்ட் இன்றைக்கி நம்ம பயோமாலிக்யூல்ஸ் ஃபுல்லாக முடிக்க போகிறோம் பசங்களா. ஒன் ஆஃப்டர் தி அதர் நம்ம ஜிஐபிக்கான ஒவ்வொரு சாப்டரும் ஃபினிஷ் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் அந்த வகையில் இந்த ஒரு ஜிஐபி வந்து 26th வந்து நடக்க போகுது இன் ட்ரிச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி அண்ட் மதுரையிலையும். ஸோ அதனால் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு மறக்காமல் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சென்டர்லேயும் சூப்பராக மார்க் வாங்குகிற பசங்களுக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் கிஃப்ட்ஸ் வந்து காத்துட்ருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு பசங்களா, தவறு விடாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் பசங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் 6 monthsக்குள்ளாரியே நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக்கில் உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து திருப்பியும் ட்ராக்கு கொண்டு வந்து நீங்கள் சூப்பராக நீட்டாக கிராக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இது வந்து நீங்கள் 8,499 ஆன்லைனில் முடிச்சிடலாம் பசங்களா. ஒருவேளை நீங்கள் டேப் அண்ட் மெட்டீரியல்ஸோடு சேர்ந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட 24,648 உங்களோட என்டையர் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடும். ஸோ தேட் மீன்ஸ் நீங்கள் வெறும் 25,000 ரூபாய்க்குள்ள மெட்டீரியல்ஸோட டேபோடு சேர்ந்து உங்களோட ப்ரிப்பரேஷனையும் ஃபுல்லாக முடித்து நீங்கள் நம்ம நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிடலாம். ஓகே, அண்ட் இதே பேட்சை நீங்கள் வந்து ஆஃப்லைனில் பண்ணணும் அப்படின்னு சொன்னானாக்க அது வந்து உங்களுக்கு 29,500லேயே நம்மளோட மெட்டீரியல்ஸோடு சேர்ந்து இட் வில் பி கவர்ட். ஸோ இதுக்கு நீங்கள் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸை விசிட் பண்ணுங்கள். இல்லை எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. Now, biomolecules பொறுத்தளவில் பசங்களா, இந்த அனாலிசிஸ் ஆஃப் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது நம்மளோட ஏர்த்தில், நம்மளோட லிவிங் மெட்டீரியல்ஸில், நான் லிவிங் மெட்டீரியல்ஸில், அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து யூஸ்வலாக ஈஸி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அண்ட் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் அதுலேருந்து வரும். பட் இப்போ அதே மாதிரி அமைனோ ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ், ஓகே, அண்ட் ப்ரைமரி செகண்டரி மெட்டபாலைட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஞ்சம் மீடியம் அண்ட் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எதுலேருந்து காம்ப்ளிகேட் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ், பாலிசாக்கரைட், நியூக்ளிக் ஆசிட்ஸ்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக பசங்க நிறைய கஷ்டம் அப்படின்னு எதிர்பார்க்குற கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸாமினர்ஸும் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடான அப்ளிகேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்குறது வந்து நம்மளோட என்சைம் பார்ட், அதோட நாமென்க்ளேச்சர், அதோட ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். லெட்ஸ் கோ ஸ்டெப் பை ஸ்டெப், ஈஸி, மீடியம், ஹார்டில் வந்து போகலாம் பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்லி ஸ்டார்டிங் வித் ஈஸி. ஸோ ஈஸியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலை வச்சுருக்கோம், ஒரு டிஷ்யூவை வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம எப்படி வந்து ஆக்சுவலாக அதில் இருக்கிற கம்போனன்ட்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆசிட் டெஸ்ட்டில் என்ன பண்ணுறோன்னா, ஒரு லிவிங் டிஷ்யூவை நம்ம எடுத்து அதை வந்து ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட்டில் என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக வந்து ஸ்குவாஷ் பண்ணி அதை வந்து மோட்டர் அண்ட் பெசலில் யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணுறோம். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஆசிட் ஊற்றி போட்டோம்னா கிட்டத்தட்ட டீ போடுற மாதிரி அது ஒரு வடிகட்டியில் நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்ணும்போது மேலே தங்கி இருக்கிறத நம்ம ரிட்டன்டேட் அப்படின்னு சொல்லுவோம், கீழே வந்திருக்கிறத ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் தண்ணியும் சர்க்கரையும் கரைச்சிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணீங்க அப்படின்னா சர்க்கரை வந்து தண்ணியில் கரைஞ்சிரும். அப்போ என்னாகும், நம்மளோட கீழே வந்து ஃபில்ட்ரேட்டோட வந்துடும் இல்லையா. இது நீங்கள் வந்து ஏதாவது கல்லோ ஏதோ போட்டிங்க அப்படின்னா அது கரையாது. ஸோ அதனால அது மேலேயே இருக்கும். ஸோ அதே பாலிசி தான் பசங்களா. ஆசிட்டில் எதெல்லாம் கரைஞ்சிருமோ, ஆசிட் சால்யூபிள் பூலில் அதெல்லாம் கீழே ஃபில்ட்ரேட்டில் வந்துடும். எதெல்லாம் வந்து நம்ம ஆசிட்டில் கரையாத இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷன் இருக்கோ அதுதான் மேலே ரிட்டன்டேட்டில் இருக்கும். ஸோ பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் கரையாது அப்படிங்கிறதுனால மேக்ரோ மாலிக்யூல்ஸ் மேலே இருந்துடும், ஆல் த மைக்ரோ மாலிக்யூல்ஸ் கீழே வந்துடும். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, ஸோ நம்ம இதே வந்து கொஞ்சம் இன்ஆர்கானிக்கான மெட்டீரியல்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ்க்கு நம்ம ஆஷ் டெஸ்ட் பண்ணுவோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்கலாக ஆஷுங்கிறது சாம்பல். ஸோ அதே கான்செப்ட் தான். லிவிங் டிஷ்யூ ஒன்று எடுத்து அதை கம்ப்ளீட்டாக காய வச்சிட்டோன்னா வாட்டர் எல்லாமே போயிடும். ஓகே, ஸோ அதை காய வச்சதுக்கப்புறமா அந்த காய வச்ச அந்த ஒரு மாசை வந்து கம்ப்ளீட்டாக எரிச்சிருவோம். ஸோ எரிச்சிட்டோன்னா என்னெல்லாம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அதில் இருக்கோ எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர்னு சொல்லி இவாபரேட் ஆகிடும். ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸாக நமக்கு டெஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். கிளியர் பசங்களா? ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் நம்ம ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் பார்ட்டிகல்ஸை ஐசோலேட் பண்ணி பார்க்கலாம். நாம் பார்க்குற இந்த ஒரு ஆர்கானிக்கான மாலிக்யூல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் கரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட் எதெல்லாம் 18லேருந்து 800 டால்டன்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாமே கரைஞ்சிரும் ஈஸியாக. 10,000க்கு மேலே இருக்கிறது வந்து கரையாமல் வெளியிலேயே இன்சால்யூபிள் பூலில் இருக்கும். நான் அதே மாதிரி மைக்ரோ மாலிக்யூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ஆசிட் சால்யூபிளில் இருக்கும், மேக்ரோ மாலிக்யூல்ஸ் வந்து இன்சால்யூபிள் பூலில் இருக்கும். ஸோ சின்ன மாலிக்யூல்னு சொல்லும்போது ஒரு சில சாக்கரைட்ஸ், ஓகே, அமைனோ ஆசிட்ஸ், நியூக்ளியோடைட்ஸ் எல்லாமே கீழே வந்துடும். ஆனால் பெரிய பெரிய மாலிக்யூல்ஸான பாலிசாக்கரைட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ் இது எல்லாமே அவ்வளோ ஈஸியாக கரையாது, நமக்கு மேலே தான் ஆசிட் இன்சால்யூபிள் ஃபேக்ஷனில் இது இருக்கும். ஓகே, நான் மைக்ரோ மாலிக்யூல்ஸ் மேக்ரோ மாலிக்யூல்ஸ்ன்னு சொல்லும்பொழுது இதுதான் பசங்களா ஃபண்டமெண்டலான டிஃப்ரென்ஸ். வெயிட் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இது வந்து ஆர்கானிக்காகவும் இருக்கலாம், இன்ஆர்கானிக்காகவும் இருக்கலாம். ஆனால் பெருசு வந்து ஆல்வேஸ் ஆர்கானிக்காக மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சில லிப்பிட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். நான் இந்த லிப்பிட்ஸ் பற்றி சொல்ல போனால், இந்த லிப்பிட்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு மைக்ரோ மாலிக்யூல். ஓகே, அதோட வெயிட் வந்து 800 டல்டனுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும் அது தங்கிறது என்னமோ ரிட்டன்டேட்டில். ஓகே, மிச்ச மேக்ரோ மாலிக்யூல்ஸோட தான் இந்த ரிட்டன்டேட்டில் நம்ம இந்த ஒரு லிப்பிட்ஸை வந்து பார்க்குறோம். கிளியர் பசங்களா? ஸோ ஏன் இப்படி அப்படிங்கிறது எல்லாமே நான் லிப்பிட் சொல்லி கொடுக்கும்போது சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அமைனோ ஆசிடை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அமைனோ ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சப்ஸ்டிடியூட்டட் மீத்தேன். அப்படின்னா ஒரு நார்மல் மீத்தேன் மாலிக்யூலில் ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பும், ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு ஒரு அமைனோ குரூப்பும் போட்டுட்டு இன்னொரு ஹைட்ரஜன் இடத்துல ஒரு வேரியபிள் செயின் போட்டிங்கன்னா அதுதான் நம்மளுடைய அமைனோ ஆசிட். நான் இந்த வேரியபிள் செயின் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மளோட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மலாக ஹெச்ஆ இருந்ததுன்னா கிளைசின்னு சொல்லுவோம், இதே CH3ஆக இருந்ததுன்னா அலனின்னு சொல்லுவோம், CH2OH இருந்ததுன்னா சீரின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் அமைனோ ஆசிட்ஸ் வந்து இந்த வேரியபிள் குரூப்பை வச்சு தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். சரியா? நான் இந்த ஒரு அமைனோ ஆசிட் வகைகளில் 20 வித்தியாசமான அமைனோ ஆசிட்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து ஆலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு அரோமேட்டிக் அப்படின்னா எதுக்கெல்லாம் ரிங் இருக்கோ அவங்களோட வேரியபிள் குரூப்பில் அதை நம்ம அரோமேட்டிக்னு சொல்லுவோம். ஸோ டைரோசின், ஃபினைலாலனின் அண்ட் ட்ரிப்டோஃபான் வந்து இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். நான் இன்னொரு வகையான கிளாஸிஃபிகேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அசிடிக்கா, பேசிக்கா, நியூட்ரலான்னு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு COOH குரூப் இருக்குது, ஒரு NH2 குரூப் இருக்குது. அப்போது ஒரு நெகட்டிவ் குரூப், ஒரு பாசிட்டிவ் குரூப் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு நியூட்ரலான அமைனோ ஆசிட் வருது, விச் இஸ் லைக் வேலின். நான் இதே இது 2 குரூப் ஒரு ஒன்றுக்கு அதிகமான கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப், கம்மியான அமைனோ குரூப் இருந்துச்சுன்னா இட் வில் பி ஆசிடிக் இன் நேச்சர். ஏன்னா ஆசிட் குரூப் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ எக்ஸாம்பிள்ஸ் வில் பி குளூட்டமிக் ஆசிட், அஸ்பார்டிக் ஆசிட் மாதிரியான அமைனோ ஆசிட்ஸ். இதே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் குரூப் நமக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு, நமக்கு வந்து கம்பேர்ட் டு கார்பாக்சிலிக் குரூப் அமைனோ குரூப் தான் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அப்போ அதனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு பேசிக்கான அமைனோ ஆசிட் கிடைக்கும், which is லைசின், ஆர்ஜினின், ஹிஸ்டிடின் அண்ட் ஸோ ஆன். ஓகே, நான் இதை தவிர நம்ம எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் வந்து படிக்கலாம் பசங்களா. பட் ப்ளீஸ் ரிமெம்பர் இந்த லிஸ்ட் ஆஃப் எதெல்லாம் எசென்ஷியல் எதெல்லாம் நான் எசென்ஷியலுங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். என்ன பாயிண்டர் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 9 இசென்ஷியலான அமைனோ ஆசிட்ஸ் இருக்குது பசங்களா. அந்த இசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸை நம்ம பாடினால் தயாரிக்க முடியாது. ஸோ நீங்கள் வெளியிலிருந்து தான் டயட் வழியாக இந்த ஒரு அமைனோ ஆசிடை நீங்கள் கொடுக்கணும். நான் நான் எசென்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா இது பாடிக்கு உள்ளேயே ஃபார்ம் ஆகிற ஒரு சில ஆசிட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம அதை வெளியிலிருந்து சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஸோ அதனால தான் இது எல்லாமே நான் எசென்ஷியலில் வருது. ஸோ 20ல் 11 வந்து நான் எசென்ஷியல், 9 ஆசிட்ஸ் வந்து இஸ் அ எசென்ஷியல் அமைனோ ஆசிட். ஓகே, நான் இந்த ஒரு அமைனோ ஆசிட் வந்து இந்த NH2 குரூப் எப்போவுமே ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு கேன் பிகம் NH3+ அயோனைஸ் ஸ்டேட்டில். அதே மாதிரி COH குரூப் வந்து பார்த்திங்கன்னா CO- அப்படின்னு சொல்லி அயோனைஸ் ஆகக்கூடும் இல்லையா. நவ் டிபெண்டிங் அப்பான் த pH இவன் டிசோசியேட் ஆறானா, ஐ மீன் அயோனைஸ் ஆறானா இல்லை அவன் அயோனைஸ் ஆறானாங்கிறத பேஸ் பண்ணி அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் pHல என்ன ஆகும் அப்படின்னா 2 பேருமே அயோனைஸ்டான ஒரு நிலையில் இருப்பாங்க. இதுதான் ஸ்விட்டர் அயோனிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா பசங்களா? ஸோ pH மாறும் பொழுது ஒவ்வொரு குரூப்பும் வந்து மாற. ஸோ எந்த ஒரு pHல நமக்கு 2 குரூப்ஸுமே அயோனைஸ்டாக இருக்கோ அதுதான் வந்து ஸ்விட்டர் அயோனிக் ஃபார்ம்னு சொல்லுவோம் பசங்களா. அண்ட் இந்த ஒரு pH வந்து ஒவ்வொரு அமைனோ ஆசிடுக்குமே ஸ்பெசிஃபிக்கான ஒரு நம்பர். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே pHல நடக்காது, ஒவ்வொரு அமைனோ ஆசிட்லேயும் ஸ்பெசிஃபிக்காக இது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, நவ் கமிங் டு த லிப்பிட்ஸ். நான் இந்த அமைனோ ஆசிட் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது வந்து ஒரு ப்ரோட்டீன், அதை பற்றின டீட்டெயில்ஸை வி வில் டூ இட் ஷார்ட்லி. பட் லெட்ஸ் கோ டு த லிப்பிட்ஸ். நான் லிப்பிட்ஸ் வந்து தண்ணியில்
இன்சால்யூபிளான ஒரு மாலிக்யூல். அது வந்து தண்ணியில் கிடையவே கிடையாது. எந்த ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட்டை வச்சு தான் நம்ம லிப்பிட்ஸை வந்து டிசால்வ் பண்ண முடியும். நான் இந்த ஒரு லிப்பிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, கிளிசரால்ஸ் இருக்குது. அண்ட் இதை தவிர்த்து ஒரு சில ஃபாஸ்ஃபோலிப்பிட்ஸ் அப்படிங்கிற குரூப்பும் இருக்குது, which you can remember. Okay, now if you see simple fatty acids அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கார்பாக்சிலிக் குரூப் இருக்கக்கூடிய ஒரு ஆசிட். ஆனால் இந்த ஒரு ஆசிட் மாலிக்யூலில் ரொம்ப பல்கியான ஒரு மித்தைல் குரூப் வந்து இருக்கும். 1லேருந்து 19 கார்பன் வரைக்கும் யூ கேன் ஹாவ் அ மித்தைல் குரூப் இன் இட். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற மாலிக்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் நமக்கு டபுள் பாண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை இல்லாத வெறும் சிங்கிள் பாண்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ வெறும் சிங்கிள் பாண்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் we call it as saturated, பிகாஸ் எந்த ஒரு குரூப்புமே நம்ம ஆட் பண்ணுறதுக்கான வழி அதில் கிடையாது. பட் unsaturated அப்படின்னு சொன்னால் நமக்கு டபுள் பாண்ட்ஸ் ஆர் present. ஸோ நம்ம வேணும்னாக்கா அந்த டபுள் பாண்ட்ஸை பிரேக் பண்ணி ஏதாவது குரூப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் முக்கியமான 2 எக்ஸாம்பிள் உங்கள் சிலபஸில் இருக்கிறது வந்து பால்மெட்டிக் ஆசிட் 16 including the carboxyl carbon and arachidonic வந்து 20 including the carboxyl carbon. ஸோ வெறும் மித்தைல் குரூப்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 15 இருக்கும், இதுக்கு 19 இருக்கும். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் 16 டோட்டல் கார்பன் ஆட்டம்ஸ் இன் palmitic acid and 20 டோட்டல் கார்பன் ஆட்டம்ஸ் இன் arachidonic acid. ஸோ கொஸ்டின் கேட்கும் போது சம்டைம்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக கேட்பாங்க. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். ஓகே, நவ் கிளிசரால் அப்படிங்கிற மாலிக்யூல் வந்து இட் இஸ் நத்திங் பட் ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன். நான் இந்த ஒரு ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன் மாலிக்யூலில் இருக்கிற இந்த ஆல்கஹால் குரூப் ஆசிட் உடைய COOH குரூப் ஓட ரியாக்ட் பண்ணி ஒரு எஸ்டர் பாண்ட் மூலியமா ஃபேட்டி ஆசிட்ஸோட லிங்க் ஆச்சு அப்படின்னா அதுதான் கிளிசரைடு அப்படிங்கிற மாலிக்யூல். ஓகே, மோனோகிளிசரைட், ட்ரைகிளிசரைடுங்கிறது எத்தனை ஆல்கஹால் குரூப்ஸ் இங்கே சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான். நான் இஃப் யூ சி மோனோகிளிசரைட்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு ஆல்கஹால் குரூப் தான் ரீப்ளேஸ் ஆகிருக்கும். டைகிளிசரைட் அப்படின்னா 2 ஆல்கஹால் குரூப்ஸ் ரீப்ளேஸ் ஆகி எஸ்டர் குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ட்ரைகிளிசரைட்னா 3மே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து இந்த கிளிசரைட் அப்படிங்கிற இந்த ஒரு லிப்பிட். ஓகே, நான் வேறு மாதிரி அதாவது இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை தாண்டி ஒரு சில அசோசியேட்டடான லிப்பிட்ஸ், அதாவது ஒரு லிப்பிடோட சேர்ந்து ஒரு ஃபாஸ்பேட் குரூப்போ இல்லை ஒரு குளுக்கோஸ் குரூப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபாஸ்போலிப்பிட்ஸ், கிளைகோலிப்பிட்ஸ், ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம புரோட்டியோலிப்பிட்ஸ் இதெல்லாம் வந்து லிங்க்டான ஒரு லிப்பிட். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்போலிப்பிட்ல இந்த லெசித்தின் அப்படிங்கிற ஒரு லிப்பிட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் பசங்களா. இது வந்து செல் மெம்பரேனில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். கிளியர் பசங்களா? நவ் இஃப் யூ லுக் அட் த லிப்பிட்ஸ், இதுதான் வந்து இருக்கிற டயக்ராம்ஸ் எல்லாமே. பட் அதுக்காக நீங்கள் எல்லா ஸ்ட்ரக்சரையும் எல்லா டயக்ராம்ஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது பசங்களா. இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் யோர் ரெஃபரன்ஸ். ஆல்ரைட், நவ் கம்மிங் டு த நியூக்ளியோசைட் அண்ட் நியூக்ளியோடைட். இந்த ஒரு நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிற பெரிய மாலிக்யூலோட ஃபண்டமெண்டல் பிளாக்ஸ் தான் இந்த நியூக்ளியோசைட் அண்ட் நியூக்ளியோடைட். ஓகே, ஸோ தே ஆர் நத்திங் பட் ஹெட்டரோசைக்ளிக் ரிங்ஸ். ஹெட்டரோசைக்ளிக் ரிங்ஸ் அப்படின்னா வெறும் கார்பன் மட்டும் இருந்தது அப்படின்னாலோ இல்லை வெறும் ஒரே ஒரு காம்பவுண்ட் இருந்ததுனாலும் நம்ம அதை ஹோமோசைக்ளிக்னு சொல்லுவோம். ஹெட்டரோசைக்ளிக்னு சொல்லும்போது அவங்க வேறு கம்போனன்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுற ஒரு ரிங். நான் இந்த ஒரு ரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேசஸ் கான்ஸ்டிடியூட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ரிங்ஸ் மேக் அப் த பேசஸ். என்ன பேஸ் அப்படின்னு சொன்னால் நைட்ரோஜினஸ் பேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் 5 டைப்ஸ் டோட்டலாக, A, T, G, C and U. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த சுகரோட பைண்ட் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு அடுத்த கட்டமான ஒரு இன்டராக்ஷன் நடக்கும். Now please remember that ATGC is seen in the DNA whereas AUGC is seen in the RNA. ஓகே, ஸோ ஆர்என்ஏல தைமீன் கிடையாது, டிஎன்ஏல யூரேசில் கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த ஒரு நைட்ரஜனஸ் பேஸ் வந்து சுகரோட லிங்க் பண்ணும்போது என்ன பாண்ட் மூலியமாக லிங்க் பண்ணும் அப்படின்னு சொன்னால்
glycosidic bond மூலமா லிங்க் பண்ணும். ஸோ குளுக்கோஸ் அண்ட் நைட்ரோஜன், ஸோ என் கிளைகோசிடிக் பாண்ட் வழியாக இட் வில் லிங்க் டு த சுகர். ஸோ இந்த சுகரோட இது சேர்ந்ததுக்கு அப்புறமா வி கால் இட் ஆஸ் அ நியூக்ளியோசைடு. ஓகே, அண்ட் இந்த ஒரு நியூக்ளியோசைடு ஒரு ஃபாஸ்பேட் குரூப்போட ஃபார்ம் பண்ணுற ஒரு எஸ்டர் பாண்ட் மூலியமாக இட் ஃபார்ம்ஸ் அ நியூக்ளியோடைடு. பக்கத்து பாண்ட்ஸ் வந்து ஃபாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட்ஸ் மூலியமாக லிங்க் ஆகியிருப்பாங்க. கிளியர் பசங்களா? ஸோ அதனால இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏல இந்த நியூக்ளியோடைட்ஸ் தான் வந்து இருக்குது ஃபார்மிங் த ஜெனட்டிக் மெட்டீரியல். அண்ட் இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை வச்சு தான் என்ன ப்ரோட்டீன் வெளியே வரும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து இந்த சீக்வன்ஸில் தான் அடங்கியிருக்கு. ஓகே, ஸோ அதனால் நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ மட்டும்தான். நான் இந்த ஒரு நைட்ரஜன் பேஸ் ப்ளஸ் சுகர் அப்படின்னா இந்த கேஸ் ஆஃப் த டிஎன்ஏ it is going to be deoxy sugar. ஸோ அதனால நம்ம இதை வந்து எப்படி சொல்கிறது, டிஆக்சி அடினோசின், டிஆக்சி தைமிடின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேறஸ் ஆர்என்ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ நார்மல் ரைபோஸ் சுகர். ஸோ அப்படிங்கிறப்ப நார்மலாக அடினிலிக் ஆசிட், குவினிலிக் ஆசிட் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ வெறும் தான் நியூக்ளியோசைடாக இருக்கும்போது நம்ம அடினின் அப்படிங்கிறத அடினோசின், குவனின்ங்கிறத குவனோசின் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது ஃபாஸ்பேட் குரூப்போடு அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அடினைலிக் ஆசிட், குவனைலிக் ஆசிட் அப்படின்னு அதோடைய பேர் வந்து மாறிடும். கிளியர் பசங்களா? நான் திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர்ஸ் அகெயின் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். உங்கள் எக்ஸாமில் நீங்கள் எந்த ஸ்ட்ரக்சரையும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வராது. பட் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக இக்னோர் பண்ணாமல் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ பியூரின்ஸ் அண்ட் பிரமிடின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பியூரின்ஸ் ஆர் டபுள் ரிங், A and G வந்து இந்த டைப்பில் வருவாங்க. வேற C, T and U வந்து இந்த பிரமிடின் அப்படிங்கிற சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சரில் வருவாங்க. கிளியர் பசங்களா? Now this is attached sugar to the nitrogenous base and this with the phosphate group. Is that clear? Now moving to the metabolites பசங்களா, primary metabolite and secondary metabolite அப்படின்னு சொல்லி நம்ம இதை டிவைட் பண்ணலாம். primary metabolite அப்படின்னு சொல்லும்போது கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட் இது எல்லாமே டைரெக்டாக நம்மளுடைய க்ரோத்துக்கு இன்வால்வ்டாக இருக்கக்கூடிய மெட்டபோலைட்ஸ் இல்லையா, இன்வால்வ்டாக இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ். ஸோ மெட்டபோலைட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மெட்டபாலிசம் அப்படிங்கிறது தான் நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ரியாக்ஷனுடைய டோட்டல். அப்போ இந்த ரியாக்ஷன் வழியாக நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் தான் இந்த மெட்டபோலைட். ஸோ ப்ரைமரி மெட்டபோலைட்டை வச்சு டைரெக்டாக நம்ம தினசரி வாழறதுக்கு நமக்கு ரொம்ப அவசியம். பட் செகண்டரி மெட்டபோலைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தேவையே கிடையாது. ஓகே, அது வந்து எக்ஸ்ட்ரா சும்மா நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறது போக இல்லை நம்ம எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று படிக்கிறதுக்கு போக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படி நம்ம ஸ்போர்ட்ஸ் போகிறது, டான்ஸ் போகிறது, மியூசிக் போகிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு கிடையாது. உங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த செகண்டரி மெட்டபோலைட் அப்படிங்கிறது. ஓகே, நான் பிரைமரி மெட்டபோலைட் நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன், இட் இஸ் மேட் அப் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ், அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். தென் பாலிசாக்கரைட்ஸ் ஆர் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சிம்பிள் சுகர்ஸை வச்சு செய்கிறது. அதே மாதிரி ஃபேட்ஸ் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால், இப்போ தான் லிப்பிட்ஸ் பற்றி படித்தோம் இல்லையா. அதே மாதிரி நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து இப்போ நான் சொன்ன அந்த நைட்ரஜனஸ் பேஸ், சுகர், ஃபாஸ்பேட் எல்லாம் லிங்க் ஆகி ஃபார்ம் பண்ணுற ஃபைனல் ஸ்ட்ரக்சர். பட் செகண்டரி மெட்டபோலைட்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்மெண்ட்டாக இருக்கலாம். அகேன் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளாக தயாரிக்கிறது. ஸோ ஆந்தோசைனின், கேரோட்டின் மாதிரி பிக்மெண்ட்ஸ், குர்குமின் அண்ட் வின்பிளாஸ்டன் மாதிரியான ட்ரக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ரிசின், ஆப்ரின் மாதிரியான டாக்ஸின்ஸ், கம், ரப்பர் மாதிரியான பாலிமர்ஸ், அதே மாதிரி கோடின், மார்ஃபின் மாதிரியான ஆல்கலாய்ட்ஸ், essential oils, lectins. Now remember in the lectin concanavalin A அப்படிங்கிறது வந்து is a lectin molecule which is a secondary metabolite. ஃபாஸ்ஃபோலிப்பிட்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், லெசித்தின் அப்படின்னு. ஸோ ரெண்டுமே வேறு வேறு பசங்க யூஸ்வலாக கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ டெஃபினெட்லி ரிமெம்பர் த டிஃப்ரென்ஸ். ஓகே, நான் இந்த ஒரு டேபிள் அகேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்கள் என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய டேபிள். ஸோ இந்த டேபிளில் என்னென்ன செக்மெண்ட் ஆஃப் செகண்டரி மெட்டபோலைட்டுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா பசங்களா? நவ் கம்மிங் டு தி ஆக்சுவல் பயோமாலிக்யூல்ஸ் பார்ட் ஆஃப் இட். இந்த ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, தட் நம்ம பாடியில் 70% 90% வெறும் தண்ணி தான். அதுக்கப்புறம் 10-15% வந்து ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு 3% இருக்குது, லிப்பிட்ஸ் 2%, நியூக்ளிக் ஆசிட் வந்து 5-7% இருக்குது, அண்ட் அயன்ஸ் வந்து நெக்லிஜிபிள் 1% தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஈஸி கான்செப்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு பசங்களா, சரியா? நவ் நம்ம GIB எக்ஸாம் 26 அன்னைக்கு
நடக்குது. இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா சீக்கிரமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் கேரி ஆன் டு த மீடியம் டாபிக்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாலிசாக்கரைட். ஓகே, ஸோ பாலிசாக்கரைட் வந்து அகேன் இட் இஸ் ஆசிட் இன்சால்யூபிள். ஸோ மேலே ரிட்டன் டேட்டில் தான் இருக்கும். இட் ஹாஸ் அ லாங் செயின் ஆஃப் சுகர்ஸ். ஓகே, ஸோ சுகர்ஸ் வந்து லிட்டரலி இந்த மோனோசாக்கரைட்ஸ் வந்து அடுத்தடுத்து ஒரு நூல் மாதிரி பிளாக்கா யூ கேன் ஃபைண்ட் தீஸ் பாலிசாக்கரைட்ஸ். ஸோ செல்யூலோஸ் அப்படிங்கிறது குளுக்கோஸோடைய ஒரு ஹோமோபாலிமர். ஓகே, பாலிமரிக் பாலிசாக்கரைடு வந்து அதாவது ஒரே ஒரு டைப் ஆஃப் மோனோசாக்கரைடில் தயாரித்தோம் அந்த பாலிமரை அப்படின்னு சொன்னால் அதை ஹோமோபாலிமர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து நம்ம குளுக்கோஸ், ஸ்டார்ச், கிளைகோஜன் எல்லாமே குளுக்கோஸ்னால செய்யப்பட்ட மாலிக்யூல்ஸ் தான். ஓகே, ஆனாலுக்கும் எல்லாத்துக்கும் வேறு வேறு ஸ்ட்ரக்சர் உண்டு, வேறு விதமான ஃபங்க்ஷன்ஸ் உண்டு நம்மளோட பாடியில். ஓகே, that is about the homopolymers. நான் இந்த பாலிசாக்கரைடோட செயினை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எண்டை வந்து நம்ம ரைட் எண்டை ரிடியூசிங் எண்டுன்னு சொல்லுவோம், லெஃப்ட் எண்டை நான் ரிடியூசிங் எண்டுன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த ரியாக்ஷன்ஸ் தட் தே கேன் பார்ட்டிசிபேட் இன். ஓகே, ஸோ ரைட் ரிடியூஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் எண்ட் இஸ் ரிடியூசிங், லெஃப்ட் எண்ட் இஸ் நான் ரிடியூசிங். நான் ஸ்டார்ச் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெலிக்கலான செகண்டரி ஸ்ட்ரக்சர் அதுக்கு உண்டு. இந்த ஹெலிக்கலான ஸ்ட்ரக்சர்னால நீங்கள் அது மேலே அயோடின் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அயோடின் வந்து நடுவில் போய் இந்த ஹெலிக்ஸுக்குள்ளே மாட்டிக்கும். அதனால தான் ஸ்டார்ச்சி ஃபுட்ஸில், அதாவது ப்ரெட்டில் அயோடின் விட்டால் ப்ளூ பிளாக் கலர் சொல்கிறாங்கல்ல, அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அயோடின் போய் இந்த ஸ்டார்ச்சுக்கு நடுவில் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா இட் வில் கிவ் தட் ப்ளூ பிளாக் கலர். இதே செல்யூலோஸுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு பாலிசாக்கரைடுக்கோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ஹெலிக்ஸ் கிடையாது. அதனால் இந்த அயோடின் போய் மாட்டிக்கிறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. அண்ட் அதனால் நமக்கு அந்த ஒரு ப்ளூ பிளாக் கலர் வர்றது கிடையாது. ஓகே, இதெல்லாம் 3rd ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இருந்தாலும் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ த scientific reason behind why it is so. கிளியர் பசங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மோனோமரையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் ஹவு த ஸ்ட்ரக்சர் வில் லுக். ஓகே, நான் பிளான்ட் செல் வால் எல்லாமே செல்யூலோஸ்னால தான் செய்யப்பட்டிருக்கு. எல்லா பேப்பர், பிளான்ட் பல்ப், காட்டன் ஃபைபர் எல்லாமே செல்யூலோசிக் தான். ஓகே, அண்ட் இதை விட ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சில பாலிசாக்கரைட்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது அமைனோ குரூப்ஸோட மிக்ஸ் பண்ணி குளுக்கோஸ் அமைன், அதுக்கப்புறம் வந்து என்-அசிட்டைல் கலெக்டோஸ் அமைன் அப்படிங்கிற மாதிரி காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸ்லேருந்தும் நம்ம பாலிசாக்கரைட் தயாரிக்கலாம். உதாரணத்துக்கு கைட்டின், நம்ம ஆர்த்ரோபோட்ஸில் இருக்கிற ஒரு எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் விச் இஸ் அ பாலிமர் ஆஃப் த என்-அசிட்டைல் குளுக்கோசமீன் அப்படிங்கிற மாலிக்யூலோட ஒரு பாலிமர் தான் அது. ஓகே, ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைடு வந்து மோஸ்ட்லி ஹோமோபாலிமர்ஸாக இருப்பாங்க. பட் ஒரு சில ஹெட்ரோபாலிமர்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். Clear everybody? Now coming to the nucleic acids. நான் கிளியராக நியூக்ளியோசைடு பற்றியும் நியூக்ளியோடைடு பற்றியும் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? நான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அகேன் இந்த நியூக்ளியோடைட்ஸோட ஒரு செயின். ஸோ பாலி நியூக்ளியோடைட் செயின்னு சொல்லலாம். பெருசாக இருக்கிறதுனால இதுவும் ஆசிட் இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷனில் தான் வருது. ஓகே, நான் நிஜமான ஒரு மேக்ரோமாலிகுலர் ஃப்ராக்ஷன் ஆஃப் எனி ஆஃப் த பாலிசாக்கரைட்ஸ் ஆர் பாலிபெப்டைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ட்ரூவான ஒரு மேக்ரோமாலிக்யூல். அதாவது என்ன சொல்கிறது, இஃப் யூ லுக் அட் சம் லிப்பிட்ஸ் அது மேலே இருந்தாலுமே அது ஒரு பெரிய மாலிக்யூல் நம்ம சொல்ல முடியாது. பட் இங்கே வந்து இது நிஜமாகவே ரொம்ப பெரிய ஒரு மாலிக்யூல் பசங்களா. அண்ட் பில்டிங் பிளாக் வந்து யாருன்னா நியூக்ளியோடைட். ஸோ நியூக்ளியோடைடில் என்ன இருக்குது, ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ், ஒரு சுகர் அண்ட் ஒரு ஃபாஸ்பேட் குரூப் இருக்குது. ஸோ இந்த நைட்ரோஜனஸ் பேஸஸில் நான் சொன்ன மாதிரி ATGCU 5 இருக்குது. இதில் வந்து ஏயும் ஜியும் பியூரின்ஸில் வரும், மிச்சது எல்லாமே பிரிமிடின்ஸில் வரும். ஓகே, சுகர் வந்து சப்போஸ் ரைபோஸாக இருந்ததுன்னா இட்ஸ் RNA. இதே டிஎன்ஏல இருந்ததுன்னா இட்ஸ் கால்டு டிஆக்சி ரைபோஸ். 2வது பொசிஷனில் ஒரு ஆக்சிஜன் வந்து காணாமல் போச்சு அப்படிங்கிறதுனால நம்ம அது 2' டிஆக்சி ரைபோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் இந்த ஒரு நியூக்ளிக் ஆசிட் வந்து நம்ம டிஎன்ஏ RNA 2 வகைகள் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன்ஏல வந்து ATGC 4 மாலிக்யூல்ஸ் இருக்கும், வேறஸ் RNAல வந்து AUGC 4 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் வித்தியாசம் என்ன, அவங்களோட எக்ஸ்பான்ஷனே ஒரு வித்தியாசம் தான். அதை தாண்டி டிஎன்ஏ மோஸ்ட்லி டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும், ஆனால் இது வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வேர் எவர் இட் இஸ் பயாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ATGC AUGC ஐ டோல்ட் யூ ரிமெம்பர் தட்.
and if you see இது வந்து deoxyribose sugar, இது ribose sugar. So இந்த வித்தியாசங்கள் எல்லாமே உங்களுக்கு clear-ஆ இருந்தது அப்படின்னா the nucleic acid part is done. Now coming to the protein part of it பசங்களா, proteins அப்படிங்கிறது polypeptides அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So இந்த polypeptides வந்து பெப்டைட் பாண்ட் மூலமா ஒரு அமைனோ ஆசிடும் இன்னொரு அமைனோ ஆசிடையும் நம்ம லிங்க் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட். ஓகே, நான் ஒவ்வொரு ப்ரோட்டீனும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ பாலிமர் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ். ஓகே, எல்லாமே அமைனோ ஆசிட்ஸ் ஒட்ட வச்சது தான். நான் 20 டைப் ஆஃப் அமைனோ ஆசிட் இருக்கிறதுனால வேறு வேறு அமைனோ ஆசிடோட காம்பினேஷனில் தான் நமக்கு ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ கண்டிப்பாக அது ஒரு ஹெட்டரோ பாலிமர், ஹோமோ பாலிமர் கிடையாது. ஓகே, ஹோமோ பாலிமர்னால் ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். பட் இங்கே வந்து அது அப்படி கிடையாது. ஸோ இசென்ஷியல் ஆர் நான் எசென்ஷியல்னு நம்ம இதை பிரிக்கலாம். ஆல்ரெடி நான் அதை பற்றி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ நான் எசென்ஷியல்னால் நம்ம பாடினால் தயாரிக்க முடியும், எசென்ஷியல்னால் நம்ம பாடினால் தயாரிக்க முடியாது. ஓகே, நான் எதுக்கெல்லாம் நம்ம ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா 3ஆம் கிளாஸ் சயின்ஸ் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அவர் பாடி வந்து நம்ம ப்ரோட்டீன் தான். ஸோ அப்படின்னு சொல்கிறப்ப டிரான்ஸ்போர்ட்டுக்கு, ஃபைட்டிங் இன்ஃபெக்ஷன்ஸ், ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் எல்லாமே ப்ரோட்டீன் தான் பசங்களா. ஆனிமல் வேர்ல்டில் இருக்கிறதுலேயே அபண்டன்ட்டான ப்ரோட்டீன் வந்து கொலாஜன். இதே வந்து என்டையர் பயோஸ்பியரில் அப்படின்னு பார்த்தோன்னா ரிபியூலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் அப்படின்னு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான என்சைம் ரூபிஸ்கோ. அதுதான் வந்து புரோட்டீனுக்கு ரொம்ப பயோஸ்பியரில் இருக்கிற மோஸ்ட் அபண்டன்ட் புரோட்டீன். clear everybody? So இந்த ஒரு எக்ஸாம்பிள் டப்பா வந்து உங்கள் என்சிஆர்டியில் இருக்குது, which you can remember. So these are just examples. பட் இதை தாண்டி நீங்கள் எந்த ப்ரோட்டீன் வேணால், எந்த என்சைம் வேணால், எந்த ஹார்மோன் வேணால் நீங்கள் ஒரு ப்ரோட்டீனுக்கான எக்ஸாம்பிளாக சொல்லலாம். Now if you look at this protein, இதை நம்ம ஸ்ட்ரக்சரலாக பார்த்தோம் அப்படின்னா 4 லெவலில் பார்க்கலாம் பசங்களா. Firstly it is the primary structure. So primary structure பொறுத்தமட்டில் உங்களுக்கு வந்து பேசிக்கான என்ன சீக்வன்ஸில் அமைனோ ஆசிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற கிளியர் கட் பிக்சர் வந்து இதில் கிடச்சிடும். So when you do a structure of the amino acid இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா, some variable group and then ஒரு COOH. now பக்கத்தில் இன்னொரு NH2C RCOH இருக்குன்னு வைங்களேன். இப்படியே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூலை வெளியே தள்ளிட்டு CONH அப்படிங்கிற ஒரு பாண்ட் வந்து நமக்கு கிடைக்குது இல்லையா. தண்ணியை வெளியேற்றினோன்னா CONHங்கிற பாண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. Now இந்த CONH பாண்ட் நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு அமைனோ ஆசிடில் இருக்கிற அமைனோ குரூப்பும் கடைசி அமைனோ ஆசிடில் இருக்கிற COH குரூப்பும் எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ நம்ம இதை N டெர்மினல் C டெர்மினல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆரம்பிக்கிறது வந்து இஸ் த M டெர்மினல், முடியறது வந்து இஸ் த C டெர்மினல். ஸோ நீங்கள் நார்மலாக எழுதுனீங்கன்னா இது வந்து உங்கள் ரைட் சைடு, இது வந்து உங்கள் லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் யூ கேன் ரிமெம்பர் தட் வே. கிளியர்? நான் இந்த பேசிக் சீக்வென்ஸை எடுத்து நான் வந்து இப்போது ஒருவேளை ஒரு நூல் கண்டு மாதிரி இருந்ததுன்னா சுருட்டி வைப்போம், புடவை மாதிரி பெருசாக இருந்ததுன்னா மடித்து வைப்போம். ஸோ அதே மாதிரி ஆல்ஃபா ஹீலிக்ஸ் ஆர் பீட்டா ஷீட் அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் நம்ம இந்த ப்ரோட்டீனை ஃபஸ்ட்டு லெவலில் மடிக்கலாம். ஓகே, மடித்ததுக்கப்புறமா அதையே மொத்தமாக மூட்டை கட்டுற ப்ராசஸ் தான் இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு வுல்லன் பால் மாதிரி அதை அதுக்குள்ளேயே சுருட்டுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு 3 டைமென்ஷனல் வியூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 3D கன்ஃபர்மேஷன் வந்து எந்த ஒரு பயோலாஜிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் தான் பயோலாஜிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நான் நெக்ஸ்ட் கம்மிங் டு த குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மோர் தென் 1 சப்யூனிட் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய சப்யூனிட்ஸை சேர்ந்து கொண்டு வந்து ஒரு பிகர் ப்ரோட்டீன் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோக்ளோபினில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆல்ஃபா 2 பீட்டா செயின்ஸ் இருக்குது. ஸோ 4 செயினையும் உட்கார வச்சு தான் நம்மளோட ஃபுல் ஹீமோக்ளோபின் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது முழுமையாகும். ஓகே, ஸோ அதை மடிக்கிற ப்ராசஸ் தான் வந்து இந்த குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். கிளியர் பசங்களா? ஸோ இஃப் யூ சி த டயக்ராம் இந்த மாதிரி பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ 4 செயின் இருக்குது நம்மளோட குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹீமோக்ளோபினில். 2 ஆல்ஃபா 2 பீட்டா அது எல்லாத்தையும் உட்கார வைக்கும் போது தான் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபுல் ஒரு குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அண்ட் இந்த ஒவ்வொரு சப்யூனிட்டுக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அயன் மாலிக்யூல் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அனீமிக்காக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹீமோக்ளோபின் கம்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அயன் டெஃபிஷியன்சிஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால். ஓகே, clear everybody? So இதோட நம்ம மீடியம் டாபிக்ஸும் சூப்பராக முடிச்சாச்சு. Now moving on to the hard topics. Okay,
இப்போ என்னெல்லாம் ஹார்டான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் அண்ட் அதோடைய அசோசியேட்டட் திங்ஸ் தான் பசங்களா. அதுக்கு முன்னாடி 26ஆம் தேதி GIB நடக்க போகுது. மறக்காமல் நம்மளோட QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் டாக்கிங் அபவுட் என்சைம்ஸுங்கிறது ஒரு வகையான ப்ரோட்டீன். ஓகே, ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து எல்லா ரியாக்ஷனுக்கும் நம்ம பாடியில் கண்டிப்பாக வந்து we need a என்சைம். இந்த ப்ரோட்டீன் இல்லாமல் நம்ம பாடியில் எதுவுமே வேலை செய்யாது. ஒரு சில சமயங்களில் நியூக்ளிக் ஆசிட் ஒரு என்சைம் மாதிரி ஆக்ட் ஆக சான்ஸ் இருக்குது, which is called as a ரைபோசோம். ஓகே, ஸோ எந்த ஒரு ப்ரோட்டீனுக்கும் இருக்கிற மாதிரி இந்த என்சைமுக்கும் ஒரு பிரைமரி ஸ்ட்ரக்சர் இருக்குது, செகண்டரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. டெர்ஷரி ஸ்ட்ரக்சராக வரும்பொழுது தான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த என்சைமில் இந்த மாதிரி ஒரு பாக்கெட் மாதிரியான ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆகும், which we call as the active site. ஓகே, ஸோ இந்த ஆக்டிவ் சைட்டில் தான் எனக்கு தேவையான சப்ஸ்ட்ரேட் வந்து கரெக்டாக உட்காந்து இட் இஸ் கோயிங் டு அண்டர்கோ த catalysis process. ஓகே, ஸோ இந்த பாக்கெட் தான் ஆக்டிவ் சைட் அண்ட் திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இங்கே தான் வந்து என்னோட சப்ஸ்ட்ரேட் வந்து அட்டாச் ஆக போகுது. நான் ரொம்ப ஹையான ரேட்டில் இந்த ஒரு என்சைம் வந்து ஒரு ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ண முடியும் பசங்களா. ஆனால் இது வந்து எஃபிஷியண்ட்டாக ஒரு சில டெம்பரேச்சர்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ ரொம்ப ஹை டெம்பரேச்சர் போயாச்சு அப்படின்னா அது உடஞ்சி போயிடும். ரொம்ப லோ டெம்பரேச்சர் வந்தாச்சு அப்படின்னா நமக்கு எப்படி வின்டர்லலாம் படிக்கவே மூடலாம மந்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த என்சைமும் நான் வேலை செய்ய மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். பட் ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து அந்த மாதிரி டெம்பரேச்சர்லேயே வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து இப்போ தெர்மோஃபிலிக் ஆர்கானிசம்ஸ்லேருந்து தான் நம்ம அந்த மாதிரி தெர்மோஸ்டேபிளான என்சைம்ஸை ஐசோலேட் பண்ணிக்கலாம். கிளியர் பசங்களா? ஸோ யாரெல்லாம் ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் இருக்காங்களோ அவங்கள தெர்மோஃபிலிக் ஆர்கானிசம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க பாடிஸில் கொஞ்சம் நல்ல தாங்குகிற ஒரு என்சைம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு என்சைம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுல உதவி செய்ய போகுது. ஸோ இந்த ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து இந்த ஆக்டிவ் சைட்டில் வந்து சொருகின உடனே அது இந்த ES அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு மாறிடுது. இப்போ ஒரு பூட்டு சாவி மாதிரி தான், பூட்டு தனியாக இருக்குது, சாவி தனியாக இருக்குது. இப்போ அந்த சாவி போய் பூட்டில் உட்காந்த உடனே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது, லொச்சக் அப்படின்னு ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் க்ளொச்சக் அப்படின்னு நம்ம வந்து அது திருப்பி ப்ராடக்டாக நம்ம மாற்றுறோம் இல்லையா? ஸோ அப்போ அகெயின் அந்த சாவி உள்ளே தானே இருக்குது. ஸோ ஒரு என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து என்சைம் தனியாக ப்ராடக்ட் தனியாக வெளியே போயிடும். நான் இந்த ஒரு ப்ராடக்ட் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா என்னோட இந்த என்சைமை திருப்பியும் நான் வேறு எந்த ஒரு ரியாக்ஷனுக்கும் அது இன்னொரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து புதுசாக எனக்கு என்சைம் வேணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. ஓகே, பட் இங்கேருந்து இந்த ESலேருந்து EP போகிற வழியில் நிறைய நடுநடுவில் நிறைய ட்ரான்சிஷன் ஸ்டேட்ஸ் வந்து இருக்கும். ஆனால் எப்போவுமே இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்ஸோட எனர்ஜி தான் வந்து ரொம்ப அதிபயங்கரமாக இருக்கும். ஸோ என்னோட ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்கிற எனர்ஜியிலேருந்து நிறைய எனர்ஜியை சேமித்து இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டெல்லாம் போய் பார்த்துட்டு தான் கீழே இருக்கிற என்னோட ப்ராடக்ட்டுக்கு போய் சேர முடியும். ஸோ எப்போவுமே என்னோட ப்ராடக்ட்டை விட சப்ஸ்ட்ரேட்டை விட ப்ராடக்ட் வந்து கம்மியான எனர்ஜியில் இருந்ததுன்னா இட்ஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற எனர்ஜியை கொடுத்துட்டு நான் கீழே என்னோட ப்ராடக்ட்டை போய் அடைவேன். இதே இது மேலே இருந்துச்சுன்னா வெளியிலேருந்து எனர்ஜியை எடுத்துக்கிட்டு மேலே போவேன். ஸோ அந்த எடுக்கிற ப்ராசஸ் தான் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக் எப்படி பார்த்தாலும் இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான். ஸோ ஆல் த வே நான் மேலே போயிட்டு கீழே இறங்கி தான் ப்ராடக்ட்டுக்கு வர முடியும். இந்த என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் கிளியராக எனக்கு இந்த ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு போகிற அந்த எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதை குறைச்சிடுது. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் என்னோடய சப்ஸ்ட்ரேட் இருக்கிற இடத்துக்கும் அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டில் இருக்கிற எனர்ஜிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை என்னோடய என்சைம் வந்து குறைச்சிடுச்சு அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக என்னால் அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்டுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளியர் பசங்களா? திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் மெக்கானிசம். நான் என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இந்த என்சைமை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி வந்து டெம்பரேச்சர் அண்ட் pH. ஸோ ஏதாச்சும் ஒரு டெம்பரேச்சர் அண்ட் pH கண்டிஷனில் தான் இது வந்து பெஸ்ட்டாக ஆப்டிமமாக வேலை செய்யும். அதுக்கு ரெண்டு பக்கமுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ ரொம்ப லோ டெம்பரேச்சராக இருந்தால் அது இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிடும். ரொம்ப ஹை டெம்பரேச்சராக இருந்தால் இட் வில் டிஸ்ட்ராய் த என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி. நான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு முடிவெட்டுற கடைக்குள்ளே போகிறீங்க, 4 சேர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் முடிய வெட்டுறதுக்கு 40 நிமிஷம் அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஸோ 2 பேர் போகிறாங்க அப்படின்னா இப்போ தான் 2 சேர் இருக்கே, அப்போ 2 பேரை வெட்டுறதுக்குமே வந்து 40 நிமிஷம். அப்போ ஒருத்தருக்கு 20 நிமிஷம் அப்படின்னா நம்ம ரேட் வந்து குறைஞ்சிடுது, நம்ம ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் இன்க்ரீஸிங், ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே போல் வந்து இப்போ 3 பேர் போகிறாங்க அப்படின்னா 3 பேரை வெட்டுறதுக்கு 40 நிமிஷம் அப்படின்னா அகைன் ஸ்பீட் வில் இன்க்ரீஸ். 4 பேரை வெட்டுறதுக்கும் 40 நிமிஷம் அப்படின்னா ஒரு ஆளை வெட்டுறதுக்கு 10 நிமிஷம் தாண்டா, ஒரு ஆள் இல்லை சாரி, ஒரு ஆளோட முடிய வெட்டுறதுக்கு 10 நிமிஷம் தாண்டா அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் இப்போ 5ஆவதாக ஒருத்தன் வரான் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் ஹேப்பனிங், அந்த 5ஆவது ஆள் அந்த 4 சேரில் ஏதாவது சேர் ஃப்ரீ ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அதுக்கப்புறம் 6, 7, 8 நீங்கள் எவ்வளோ சப்ஸ்ட்ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் அங்கே என்னோட என்சைம் மாலிக்யூல் முடிஞ்சு போச்சு. அப்போ அவன் இந்த ஒரு பேட்சை முடிச்சு அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்சை உள்ளே எடுத்துகிட்டு வர முடியுங்கிறதுனால என்னோட இந்த வெலாசிட்டி வந்து மேக்ஸிமமாக ஒரு வெலாசிட்டி போனதுக்கப்புறமா அங்கேயே நின்றும். ஸோ 40 நிமிஷம் தான் என்னோட டைம் அப்படின்னா 4 பேர்னாலும் 40 நிமிஷம் தான், 5 பேர்னாலும் 40 நிமிஷம் தான், 10 பேருனாலும் எந்த வேலையை முடிக்கிறதுக்கு 40 நிமிஷம் தான். அதை தாண்டி என்னோட ஸ்பீடு இன்க்ரீஸே ஆகாது. கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் யூ ஹவ் டு ரிமெம்பர் ஃபார் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட். கிளியர்? நான் இந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி போகிறதுக்கு பாதி வெலாசிட்டி வர இடத்துல எவ்வளோ சப்ஸ்ட்ரேட் நம்ம வந்து தேவையோ அதை தான் நம்ம மைக்லெஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் பசங்களா. ஸோ இந்த ஒரு மைக்லெஸ் கான்ஸ்டன்ட் வந்து இந்த அஃபினிட்டி ஆஃப் த என்சைமை குறிக்குது. எவ்வளோ சீக்கிரமாக அந்த Vmax/2 வருதோ அவ்வளோ, அதாவது எவ்வளோ கம்மியான கேமில் இது வருதோ அவ்வளோ அதிகமான அஃபினிட்டி, ஜாஸ்தியான கேம் இருந்ததுன்னா கம்மியான அஃபினிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நான் இந்த என்சைமை பாதிக்கிற இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹிபிட்டர். ஸோ சில இன்ஹிபிட்டர்ஸ் வந்து மாறு வேஷத்தில் வரேன் அப்படின்ற மாதிரி அதே மாதிரியாக இருக்கும், ஆனால் அது இல்லை அப்படின்றப்ப அது போய் ஆக்டிவ் சைட்டை ஆக்கியபை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்டிவ் சைட் வந்து காலி ஆயிடுச்சு. அப்போது வேறு யாரும் ஒரிஜினல் சப்ஸ்ட்ரேட் வந்து அங்கே உட்கார முடியாதுன்றப்ப என்னோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வில் ரெடியூஸ். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த மாதிரி மாறு வேஷத்தில் ஒரே மாதிரி வந்து அவன் உட்கார்ற அதே ஆக்டிவ் சைட்டுக்கு போட்டி போடுறவனை நம்ம காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான முக்கியமான எக்ஸாம்பிள் சக்சினிக் டீஹைட்ரோஜனேஸ் அப்படிங்கிற இந்த என்சைம் வந்து சக்சினேட்டோட தான் வந்து இன்டராக்ட் பண்ணும். ஆனால் அவனை மாதிரியே இருக்கிற மேலோனேட் வந்து என்ன பண்ணுவோம்னா காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் வழியாக இவனோட உள்ளே உட்காந்துட்டு கிளம்ப மாட்டேன் நடம் முடிக்கும் பொழுது நம்மளோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் குறைஞ்சிடும். Clear? Now coming to the classification and nomenclature, மொத்தம் 6 classes of enzyme இருக்கு பசங்களா. அதில் 4லேருந்து 13 சப் கிளாஸஸும் இருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு 4 டிஜிட் நம்பரில் வந்து நம்ம குறிக்கலாம். ஓகே, அண்ட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க டைப் ஆஃப் என்சைம்ஸ் இருக்கு. ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஆஸ் ஹில் டாப். ஓகே, O for oxidoreductase, oxidation reduction ரெண்டுமே கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் தான் இந்த oxidoreductase. இதுக்கு இன்னொரு பேர் வந்து டீஹைட்ரோஜனேஸ். ஓகே, ஸோ 2 சப்ஸ்ட்ரேட் இருக்குன்னா ஒன்று வந்து ஆக்சிடைஸ் ஆகும், இன்னொன்று வந்து ரெடியூஸ் ஆகும். கிளியர்? நான் நெக்ஸ்ட் வந்து லயேஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு 2 மாலிக்யூல்ஸை நான் ரிமூவ் பண்ணும்போது, ஓகே இது கிடையாது, ஏதாவது ஒரு X and Y அப்படிங்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CX + CY SX + SYன்னு வச்சுக்கோங்க. ஓகே, Y அப்படின்னா இந்த ஒரு ரியாக்ஷன் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த S டபுள் பாண்ட் S ஆகிட்டு +XY அப்படிங்கிற ஒரு ரிமூவல் ஆஃப் குரூப் வந்து வில் டேக் பிளேஸ். ஸோ தண்ணியை தவிர நான் ஏதாச்சும் ஒரு குரூப்பை வந்து ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் லயேசஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே ஜஸ்ட் ஒரு இது தப்பாக இருக்குது பசங்களா. ட்ரான்ஸ்ஃபரேஸோட டெஃபினிஷன் தான் இது. ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபரேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் ட்ரான்ஸ்ஃபர் த குரூப், ஒரு சப்ஸ்ட்ரேட்லேருந்து இன்னொரு குரூப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ட்ரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். லயேஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த டபுள் பாண்ட் கிரியேட் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரேட்லேருந்து குரூப்பை ரிமூவ் பண்ணுறோன்னா அதுதான். ஹைட்ரோலேஸுங்கிறது சிம்பிளாக நம்ம ரிமூவல் ஆஃப் வாட்டர். இப்போ கூட நான் வந்து CONH பாண்ட் நம்ம பெப்டைட் பாண்டுக்கு நான் காமிச்சேன் இல்லையா. ஸோ பெப்டைட் பாண்ட், எஸ்டர் பாண்ட், கிளைகோசிடிக் பாண்ட் எதுனாலுமே இந்த ஹைட்ரோலேசஸ் வந்து இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். கிளியர்?
பசங்களா? now transferases அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி is the transfer of groups பசங்களா. பட் இங்கே கொடுத்துருக்கிற definition வந்து is of lyases. so small mistake in the ppt, so sorry about that. so இந்த lyases வந்து will cause a double bond to happen. okay, நான் isomerase-ங்கிறது ஒரு ஐசோமரை இன்னொரு ஐசோமரா மாத்துறது. ஆப்டிக்கா இருக்கலாம், ஜியோமெட்ரிக்கா இருக்கலாம், பொசிஷனலா இருக்கலாம், எது வேணாவா இருக்கலாம். லைகேஸ் அப்படிங்கிறது ஒட்ட வைக்கிற ஒரு சிம்பிளான ஒரு என்சைம். கிளியர் பசங்களா? ஸோ இதோட பயோமாலிக்யூல்ஸில் நமக்கு இருக்கிற ஈஸி, மீடியம், ஹார்ட் டாபிக்ஸ் முடிஞ்சது பசங்களா. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸோ எல்லாமே நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் என்சைமில் வந்து ஒரு முக்கியமான பார்ட் இருக்குது கால்ட் கோஃபேக்டர்ஸ், விச் ஐ வில் ஜஸ்ட் டேக் யூ த்ரூ இன் குட்டி ஒரு ரிவிஷன். ஸோ கோஃபேக்டர்ஸ் வந்து நம்ம என்சைம் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த கோஃபேக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ப்ராஸ்தட்டிக் குரூப் அப்படின்னு சொல்வேன். இது ஆர்கானிக் குரூப், ஆனால் டைட்டாக பைண்ட் ஆகிருக்கிற குரூப். தென் கோஎன்சைம்னு ஒரு குரூப் இருக்குது, இதுவும் ஆர்கானிக்கான குரூப் ஆனால் லூஸாக ஒட்டி இருக்கிற ஒரு குரூப். தென் மெட்டல் அயன்ஸ் அப்படிங்கிறது எனி இன்ஆர்கானிக்கான மெட்டல் அயன்ஸ் வந்து கேன் கேட்டலைஸ் த ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த கோஃபேக்டர்ஸ் என்னோட ப்ரோட்டீன் பார்ட்டோட சேரும்பொழுது தான் கம்ப்ளீட்லி ஃபங்க்ஷனலான ஒரு என்சைம் நடக்கும். அப்போது சப்போஸ் இந்த என்சைம் இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த கோஃபேக்டர் இல்லை அப்படின்னா இந்த என்சைம் வேலையே செய்யாது. ஓகே, ஸோ இதோட நம்ம எல்லா டாபிக்ஸும் முடிஞ்சது பசங்களா. லெட்ஸ் go ahead and practice some questions. okay, so இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸ் ஆஃப் என்சைம் வந்து ஹைட்ரோலிசிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிளியராக கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் இஃப் யூ சி எஸ்டர், ஈத்தர், பெப்டைட் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஹைட்ரஜன் வாட்டர் மாலிக்யூலை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அப்போ கிளியர்லி ஹைட்ரோலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுற என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலேசிஸ். ஹைட்ரோலேசிஸ். clear? then in the following class of ida hydrolysis. then next, which of the following is true about compounds present in the acid insoluble pool அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆசிட் இன்சால்யூபிள் பூலில் 10,000க்கு மேற்பட்ட வெயிட்டு, மேக்ரோமாலிக்யூல்ஸ், பயோமேக்ரோமாலிக்யூல்ஸ் எல்லாமே கரெக்ட் பசங்களா. ஸோ ஆப்ஷன் 4 will be the right answer. which of the following is not a secondary metabolite? ஸோ கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஆன்டிபயோட்டிக்ஸ், கேரோட்டனாய்ட்ஸ், மார்ஃபின்ஸ் எல்லாமே ஆக்சசரி. ஆனால் வைட்டமின்ஸ் கண்டிப்பாக நம்ம க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால வைட்டமின்ஸ் ஆர் நாட் அ செகண்டரி மெட்டபோலைட். தென் இந்த கிவன் காம்பவுண்ட் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ரிங்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அப்படின்னா இது வந்து ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ், அதுலேயும் வந்து ஒரு பியூரினான ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ். ஸோ வேறு எதுவுமே இதில் எனக்கு லிங்க்டாக இல்லை. திடீர்னு பார்த்தோன்னே ஐயோ மேம் இந்த ஸ்ட்ரக்சர் தெரில அப்படின்னு பதறக்கூடாது. கண்டிப்பாக அமைனோ ஆசிட் கிடையாது, சுகர்ஸ் கிடையாது, ப்ராஸ்டாகிளாண்டின் ஸ்ட்ரக்சர் நம்ம படிக்கவே இல்லை. ஸோ ஆப்ஷன் 2 will be the right answer. Now the primary structure of a protein அப்படின்னா என்ன? ஆல்ஃபா ஹீலிக்ஸோ இல்லை காயிலிங்கோ கிடையாது, சைடு குரூப்ஸோ கிடையாது. தென் ஆக்சுவல் சீக்வன்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட் தான் நம்ம ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நான் ப்ரோட்டீன் வித் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் தான் வந்து நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாலிக்யூல். ஸோ ஆப்ஷன் 2 will be the ரைட் ஆன்சர். நமக்கு தெரியலை அப்படிங்கிறதுனால எல்லாமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மயோக்ளோபின், கெரட்டினை ஆட் பண்ணி ஆல் ஆஃப் தீஸ் மார்க் பண்ணக்கூடாது பசங்களா. ஆப்ஷன் 2 is the right answer. then given structure என்ன குறிக்குது அப்படின்னா, ஓகே இங்கே வந்து பேரோடு போட்டிருக்காங்க. பட் சப்போஸ் பேர் போடலைன்னா கூட நம்ம வந்து இங்கே ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேனில் ஆசிட்ஸ் வந்து சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கிறத பார்க்குறோம். ப்ளஸ் ஒரு ஃபாஸ்ஃபேட் குரூப்பும் இருக்கிறதுனால இது ஒரு ஃபாஸ்ஃபோலிபிட் அப்படின்னு ஈஸியாக ஆப்ஷன் 3 நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, நான் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அமங் த ஃபாலோவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைனோ ஆசிட்ஸ் ஆர் சப்ஸ்டிடியூட்டட் மீத்தேன்ஸ், விச் இஸ் கரெக்ட். ஆர் குரூப் இருந்ததுன்னா சீரீனில் வந்து ஹைட்ராக்சி மித்தைல், விச் இஸ் ஆல்சோ கரெக்ட். CH2OH இருக்கும் சீரீனில். ஓகே, தென் அராக்கிடோனிக்கில் 20 ஆட்டம் இருக்குது. எஸ், கிளிசரால் இஸ் ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன், லெசித்தன் இஸ் அ ஃபாஸ்ஃபோலிபிட். எல்லாமே கரெக்ட் பசங்களா. ஆப்ஷன் 4 will be the right answer. then category of enzymes, that is interconversion of isomers, isomerase, அவ்வளோதான், as simple as that. okay, then enzyme catalyze biochemical reactions by
ஆக்டிவேஷன் எனர்ஜியை மேலே வரைக்கும் போகாமல் கீழே குறைக்கிறது தான் இவங்களுடைய வேலை இல்லையா. ஸோ தே லோவர் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆப்ஷன் 1 will be the right answer. Now inhibition of succinic dehydrogenase வந்து மாறுவேஷத்தில் வரதுனால இது எதோடைய ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். லைக் ஐவ் டோல்ட் யூ இட் இஸ் த காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். அதோடைய ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் இது. ஸோ சக்சினேட் தான் வந்து இஸ் த ஆக்சுவலான சப்ஸ்ட்ரேட். ஸோ அவன் இடத்துல தான் மேலோனேட் போய் உட்காரான் சரியா. Now which of the following does not affect the activity of a simple enzyme? நீங்கள் பார்த்தீங்கன்னா temperature, presence of coenzyme, pH, substrate concentration. Now ma'am எல்லாமே படித்த மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சிம்பிள் என்சைமில் இந்த கோஎன்சைமை நம்ம வந்து மாற்றுறதுனால அதோட ஆக்டிவிட்டி பெருசாக மாறாது. அதாவது ஆக்டிவிட்டிக்கு அது இம்பார்ட்டன்ட் தான், பட் அது ஃபாஸ்ட்டாக போகுமா ஸ்லோவாக போகுமாங்கிறது அதில் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். Now enzymes work at optimum temperature over a range of 0 to 40. Now what would happen to the rate of reaction control for every 10 degree rise in temperature அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Now ஒருவேளை 10 டிகிரி மாறுச்சு அப்படின்னு சொன்னால் இட் கேன் ஐதர் double or it can become half. Okay, so the rate will double or it will become by half. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ 0லேருந்து 10 போச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இட் வில் டபுள் இட் செல்ஃப். ஓகே, நான் ஒரு ரேஞ்ச் ஆஃப் 20லேருந்து இப்போ நான் 30க்கு வந்தேன் அப்படின்னா இட் வில் half by itself. Okay, so அதனால the rate will double itself is the right answer here. Now they work at optimum temperature, double itself நான் சொல்லிட்டேன். Now next, which of the following element is ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் எது வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கண்டிப்பாக எல்லா போன்ஸ்லேயும் இருக்குது, பொட்டாசியம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மேக்னீஷியம், காப்பர் தான் இருக்கிறதுலே கம்மி பசங்களா. ஸோ யூ கேன் கோ ஃபார் ஆப்ஷன் 4. ஓகே, நான் கம்மிங் டு த லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் டுடே. கேட்டகரி ஆஃப் அரோமேட்டிக்கில் எல்லாமே இருக்குது எக்ஸெப்ட் நான் 3 தான் சொன்னேன். சீரினுக்கு CH2OHன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் டைரெக்ட்லி யூ கேன் கோ ஃபார் ஆப்ஷன் 1. கிளியர் பசங்களா? நம்ம GIB 26ஆம் தேதி நடக்க போகுது பசங்களா. ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் டெஃபினட்டாக நீங்கள் கோ அஹெட் அண்ட் அட்டெம்ப்ட் தி எக்ஸாம். ஸோ நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா 15,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு கிஃப்ட்ஸ் காத்துட்ருக்கு. அண்ட் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து நீங்கள் இப்போ ஆரம்பித்து கூட 6 மந்த்ஸில் நீட் கிராக் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம லான்ச் பண்ணியிருக்கிற பேட்ச் பசங்களா. ஸோ இந்த பேட்சை நீங்கள் ஆன்லைனில் அல்லது ஆஃப்லைனில் நீங்கள் டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை நம்ம சென்டர்ஸை விசிட் பண்ணுங்கள். Okay, so I hope this was useful to all of you pasangla. See you all, take care, bye bye.